அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். அடடா என்ன செல்லம் எடிட் பண்ணிட்டு வரேம்மா. ஆரம்பமே இன்னைக்கு அமோகமா இருக்கு. நம்ம அப்புறம் குட்டி வந்து உட்காந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா லஞ்ச் வீடியோ எதுவுமே நான் எடுக்கவே இல்லை. இன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சா, அதனால வந்துட்டு கடகடன்னு குக் பண்ணிட்டு இருந்தேன். வீடியோ எடுத்தோம்னா அது ஒரு வேலையாயிரும்ல, அதனால தான். அம்மா இங்கிட்ட ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்க போல இருக்கு. நம்ம அஃப்ரா குட்டியை பார்க்க வந்திருந்தாங்க. 2 பேரும் அப்படியே பாசமலையே பொழிஞ்சிட்டு இருந்தாங்க. மேடம் சொல்லிட்டு இருந்தாங்க, மாமா கொஞ்சம் நேரம் இருங்க மாமா நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. க்யூட்டாக இருந்துச்சு மாஷா அல்லா. பிள்ளைங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல விவரம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பேசுறது ரொம்ப அழகாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் நம்ம அஃப்ரா குட்டி வந்துட்டு பேசுகிறாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஓடிஜி வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டீங்களா சிஸ்டர்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணல சிஸ்டர். சேஞ்ச் பண்ண சொல்லி அவங்களும் வர மாதிரி தெரியல. சரி இருக்கட்டும், லைட்டு தானே இல்லை, நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதையே நான் யூஸ் பண்ணுறேன். நல்லா தான் இருக்குது. அதோட ப்ரைஸ் வந்துட்டு நான் ஷார்ட்ஸ்லேயுமே போட்டிருக்கேன். 5500க்கு நான் வாங்கினேன். அப்புறமா ஒரு கமெண்ட் பற்றி சொல்லிடுறேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியா தோணுது? எனக்குமே அப்படி தான் தோணுது. கொஞ்சம் வேலையாக இருக்கிறனால மேபி அப்படி இருக்கலாம். ஆனால் எனக்கு அந்த வேலையை விட எனக்கு vlog எடுக்கிறது அதான் ரொம்ப பிடிக்கும். இன்ஷால்லா வந்துட்டு ப்ராப்பராக எடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி வந்துட்டு மோர் குழம்பு வச்சுட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிட்டேன். இந்த உருளைக்கிழங்கும் ஃப்ரையும் தயிர் சாதம், மோர் குழம்பு, ரசம், பருப்பு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சட்டுன்னு குக்கிங்கை முடிச்சுட்டு மேடமே குளிக்க வச்சு ரெடி பண்ணியாச்சு. பின்னாடி மேடமும் வாய்ஸ் ஓவர் கொடுப்பாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பண்ண முடியலை. இங்கே அம்மா இருந்தாலாச்சும் அவங்ககிட்ட ஒரு 1/2 hour ஆவது விட்டுட்டு எடிட் பண்ணிடுவேன். இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் சமாளிச்சுக்கிற வேண்டியதுதான். அவங்க அத்தா பாருங்களேன், சாக்ஸ் எடுத்து எங்கே போட்டிருக்காங்க. நம்ம வீடை க்ளீன் பண்ணி வைப்போம், குப்பையாக்குறதே அத்தா மகளை எல்லாருக்கும் வேலையாக வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு வழியாக க்ளீனிங் ஒர்க்கு எல்லாமே முடிச்சாச்சு. நானும் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன். அஃப்ரா குட்டியும் பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. அது தூரமாக இருக்கிறதுனால ஹெல்மெட் போட்டு தான் போகணும்னு சொன்னாங்களா, அதனால நம்ம வண்டி வாங்கியிருந்தப்போ ஒரு ஹெல்மெட் கொடுத்துருந்தாங்க. அதை தான் மேலே ஏறி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இங்கே செக்கிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குமா, அதனால தான். நம்ம அம்மாவெல்லாம் பக்கச்சந்தில் இருக்கிறதுனால நான் அவ்வளோவா ஹெல்மெட் எல்லாம் போட மாட்டேன். அப்புறமா நான் வாங்கின திங்ஸோட ரேட் எல்லாம் கேட்டிருந்தீங்க. இன்ஷால்லா வந்துட்டு நான் சொல்கிறேன் ஒவ்வொரு ப்ரைஸாக. இதுவே பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொன்னதா, வீனஸ்க்கு போங்க, அங்கே கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், எல்லா திங்ஸுமே அங்கேயே கிடைக்குன்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரி இங்கே எல்லா திங்ஸுமே இருந்துச்சு. நமக்கு வேண்டிய திங்ஸை மட்டும் நம்ம வாங்கிட்டு வர வேண்டியது தான். இப்போ டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கடகடன் கிளம்பிட்டு இருந்தோம். கம்மி ரத்தம் வந்ததா? கம்மி எங்கே ரத்தம் வந்துச்சு? முடி எப்படி என்ன பண்ண ரத்தம் வர்றதுக்கு? ஏன் வாய் சிவப்பா இருக்கு? ஜுரம் வரப்போதா? அத்தா கூப்பிடு, சீக்கிரம் வாங்க, கூப்பிடு. ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்கு வீரா. ஆஃபீஸில் சேர்த்துடா வேலைக்கு. மாஷால்லா நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஹெல்மெட் போடுறது பார்த்திங்கன்னா எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான் போட மாட்டேன். உண்மையாக சொல்ல போனால் நான் பின்னாடி உட்காந்து வரனால போட மாட்டேன். இப்போல்லாம் பின்னாடி உட்காரங்களும் ஹெல்மெட் போடணுன்னு சொல்கிறாங்களா, அதனால் கம்பல்சரி போடணுன்னு சொல்லிட்டு போட சொன்னாங்க. அது என்னமோ ஒரு சந்தோஷம். ஒரு பிள்ளைய ஸ்கூலுக்கு அமிச்சிட்டு ஒரு பிள்ளைய அம்மா வீட்டுக்கு அமிச்சிட்டு நம்ம 2 பேர் மட்டும் போகிறோம்லன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே போயிட்டு இருந்தோம். ஒரு ஸ்பேஸ் இல்லாத மாதிரி இருக்கும்ல, பாப்பாவே நம்ம கவனிச்சிட்டு இருப்போம். மோஸ்ட்லி அப்படி தான் எல்லாம் என்ன சொல்கிறது, நம்ம பேரண்ட் ஆனதுக்கப்புறமா மோஸ்ட்லி நம்ம பிள்ளைங்களை கவனிக்கிறதுலையே நம்ம டைம் எல்லாம் ஓடிட்டுருக்கோம். நம்ம அம்மாத்தாவும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருந்தாங்க. இப்போ நம்ம பேரண்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளும் அப்படி தான் இருக்கோம். இருந்தாலும் அந்த குட்டியாக ஒரு ஸ்பேஸ் கிடச்சிருக்குல்ல, அப்போ வந்துட்டு நம்ம ஹாப்பியாக இருந்துக்கிற வேண்டியது தான். ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்டே போகிறது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும்ல, அதுதான். இது பார்த்திங்கன்னா விவேகானந்தர் இல்லம். தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன், நிறைய பேர் வந்துட்டு வெளியூர்ல இருந்தெல்லாம் பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்காக. இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பகல் டைமில் மட்டும் தண்ணி வராது. அந்த மவுண்டெயினா ஃபால்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்களே இந்த இடத்துல, ஈவினிங் மட்டும்தான் தண்ணி வரும்.
அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க போல் இருக்குது. இன்றைக்கி ஏதோ மீட்டிங் போல் இருக்குது. நல்லா கொடியெல்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போகிறப்பவே நம்ம வந்துட்டு சென்ட்ரல் கிட்ட தான் போகணும். ஒரு சிஸ்டர் வந்துட்டு மசாலா கேட்டிருந்தாங்க பாரிஸில். அவங்களுக்கு பாரிஸ் தான் நினைக்கிறேன், கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல. அதனால் அவங்களுக்கும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படியே வந்துட்டு நம்ம வாங்க வேண்டிய கடைக்கு போக வேண்டியது தான். இந்த பாலம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் சென்னையில், பீச் கிட்ட இருக்கும்ல அந்த பாலம் தான். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கூவம் ஆறு சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஓடிட்டுருக்கோம். அந்த காலத்தில் ஆறாக இருந்திருக்கு, இப்போ வந்துட்டு சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. நமக்கு அந்த ஹிஸ்ட்ரிலாம் தெரியாது, தப்பாக சொல்லி அதுக்கு வேறு யாராச்சும் கமெண்ட் பண்ணி கழுவி ஊற்றுவாங்க. அதனால் நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடலாம். எனக்கு தெரியலை அப்படி சொல்லிடலாம், அவ்வளோதான். இந்த பாலமும் பார்த்தீங்கன்னா இந்த ஷூட்டிங்லாம் எடுப்பாங்கல்ல, அப்போ இங்கிட்டு இருந்து ஒருத்தர் வருவாங்க, அங்கிட்டு இருந்து ஒருத்தர் வருவாங்க, அந்த மாதிரியே தோணும் அந்த பாலத்தெல்லாம் பார்க்கும்போது. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பஜார் இருக்குது. இப்போ சைக்கிள் வாங்கணுன்னா அது தனியாக இருக்குது, வளையலுக்கு தனியாக இருக்குது, அந்த மாதிரி தனித்தனியாக ஒரு சந்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஐட்டம் கடையே என்ன சொல்கிறது, நிறையா கடை இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ரீகிருஷ்ணன் போயிருந்தேன்ல, அதில் 90s கிட்ஸோட எல்லா ஐட்டமுமே இருந்துச்சு. ஒரு வழியாக கடையை கண்டுபிடிச்சாச்சு. அஃபீனத்தா வந்துட்டு அந்த கடைக்கு பதிலாக வேறு கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இல்லை, இது நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன பேரே இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தா ஆப்போசிட்லேயே இருந்துச்சு, வீனஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கடையிலையுமே பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட்டு அது எல்லாமே இருந்துச்சு. அஃபீனத்தா காமிச்சாங்கல்ல அந்த கடையிலையும். இருந்தாலும் நம்ம தெரிஞ்சவங்க சொல்லிட்டாங்க, அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான். மெயினாக போனது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரேஸ் எல்லாம் வாங்கணும். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வாங்கியிருந்தேன்ல, அதுதான் இருந்துச்சு. ப்ரௌனி ட்ரேலாம் இல்லை, அதனால் வாங்கலான்னு வந்திருந்தேன். எப்பயுமே நமக்கு ஒரு பயம் இருக்கும், நம்ம வீடியோ எடுக்கிறது யாராவது ஏதாவது சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு. யாராருக்கெல்லாம் இப்படி பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், விளாக் பண்ணுறவங்களுக்கு. கடையில் கேட்டுட்டு எடுத்தோம்னா பரவாயில்ல, நம்மளாம் சும்மா வீடியோ எடுத்தோம்னா திட்டுவாங்களோ ஏதாவது சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான். எல்லா ஐட்டமுமே வச்சுருந்தாங்க. நமக்கு வேண்டியது வந்துட்டு தெரியலனா கூட சிஸ்டர் நிறைய பேர் இருக்காங்க, ஒர்க் பண்ணுறவங்க, தேடி எடுத்து தராங்க. அப்படி வரும்போது ஜூஸையும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நான் என்னென்ன திங்ஸ் வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு சிஸ்டர் வந்துட்டு இதோட ப்ரைஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. இதில் போட்டிருக்கிற ப்ரைஸ் ஒன்று, ஆனால் அவங்க வந்துட்டு கொடுத்த ப்ரைஸ் ஒன்று. இதில் வந்துட்டு இந்த 2M சாக்லேட்லாம் 240 போட்டிருக்காங்க, ஆனால் அவங்க கொடுத்தது பார்த்தீங்கன்னா 170க்கு கொடுத்தாங்க. ஆனால் இந்த மோட் சாக்லேட் இருக்குல்ல, அதுதான் நான் இப்போதைக்கு ப்ரௌனிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நிறைய பேர் 2Mன்னு வந்துருச்சு. 2M வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறனால அதை தான் நான் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த டைமு. ஆனால் ஃபஸ்ட் யூஸ் பண்ண சாக்லேட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். என்னடா இது ஒரு மாதிரி தொண்டை கவ்வுதடா அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ஃப்ளூவெண்ட்டாக நம்ம அஃப்ரா குட்டி பேசிடக்கூடாதேன்னு கடகடன்னு பேசும்போது தொண்டை கவ்விடுது. அந்த வடிவேலு படத்தில் சொல்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. என்னடா தொண்டை லைட்டாக கவ்வுது, விஷம் அப்படிதாங்க இருக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த 2M சாக்லேட்டு 1/2 kg பார்த்தீங்கன்னா 170 ருபீஸு. இந்த டார்க் சாக்லேட் மோடுன்னு இருக்குல்ல, அந்த டார்க் சாக்லேட் பார்த்தீங்கன்னா 175 வரும். 5 ருபீஸ் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா. இதுவுமே சூப்பராக இருக்கும். 2Mல நான் இன்றைக்கி செஞ்சேன், அதுவுமே டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. இந்த கொக்கோ பவுடர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் வந்துட்டு கொஞ்சோன்னு போட்டாலுமே நல்லா ஃப்ளேவராக இருக்குது. அவங்ககிட்ட கேட்டு தான் வாங்கினேன். ப்ரௌனிக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லதாக தாங்க, நம்ம செய்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக செஞ்சோம்னா ரிசல்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அதனால தான். அப்புறம் இந்த சாக்கோ ஸ்ப்ரெட் வாங்கினேன், பாப்பாவுக்கு ஏதாவது டோஸ்ட் பண்ணால் நம்ம ப்ரௌனிலே மேலே போட்டு கொடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் வாங்கினேன். நான் போனது பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த மெல்டட் சாக்லேட் வாங்குறதுக்காக தான். அதோட ப்ரைஸ் வந்துட்டு 1800 கிட்ட இருந்துச்சு. பட்டர் பேப்பர் பார்த்தீங்கன்னா 100 and something வந்துச்சு. அந்த ஸ்ப்ரிங் டக்குன்னு மறந்துருச்சு. இந்த சாக்கோ சிப்ஸ் பார்த்தீங்கன்னா 1/2 kg பார்த்தீங்கன்னா 190 கிட்ட வந்துச்சு. அப்புறம் இந்த கட்டரு இதில் போட்டிருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 190 போட்டிருந்தாங்க, நான் அதோட கம்மி பண்ணி தான் போட்டிருப்பாங்க. அப்புறம் இந்த சிலிக்கான் மோல்டு மாதிரி வாங்கியிருந்தேன். ஒரு 3 ட்ரே வாங்கியிருந்தேன், 1/2 kg 1 kg. அப்புறம் இன்னும் அதோட கொஞ்சம் அகலமான ட்ரே வாங்கியிருந்தேன், அவ்வளோதான். அப்புறம் என்ன வாங்கியிருந்தேன், அப்படி தான் வாங்கினேன். அதுவே பார்த்தீங்கன்னா 3000 கிட்ட ஆயிடுச்சு. மழையும் பார்த்தீங்கன்னா நல்லா சடன்னு வந்துருச்சு. இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.